ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடிக்கலாம் இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு லஞ்சு செய்யலை. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ரிலேட்டிவ் வீட்டில். ஸோ லஞ்சுக்கு வந்து அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக தோசையும் சட்னிங்க, தக்காளி சட்னி செஞ்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நேரமாகவே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி டேபிளை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இன்னும் வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல வர்றதுக்கு. சரி வந்தால் ஈவினிங், அப்புறம் 4 நாள் லீவ் இல்லைங்களா, சரி அதுக்கு பிளான் பண்ணணும், என்ன பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி டேபிள்லேயே உட்காந்தா சாப்பிட்டோமா, சரி க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வரப்போகிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் அங்கேங்க ஒரு சிம்பிள் ஒரு வீக்லியே தாங்க, ஒரு 30-40 மெம்பர்ஸ் தான், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அவ்வளோ தான் ஊரில். இங்கே பாருங்கள், துணி காய போட்டது காஞ்சிக்கிட்டே இருக்குது. 3 நாள் ஆச்சு. இந்த ஸ்டாண்டில் இருக்கிற துணி இன்னும் காஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ காயின்னு நமக்கு தெரியல. சரி அதை பார்த்துட்டு இருந்தோம்னா மற்ற துணியும் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அழுக்கு நிறையா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் துவைச்சி போட்டாச்சு. சரி கிளிப்பு வச்சிடலாம், மழை வந்தாலும் நினைட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயாச்சுங்க. கிளிப்பு வச்சுட்டா நமக்கு துணி எங்கேயும் பறந்து போகாது. அப்படி இல்லாட்டி இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்களா, இது கீழே போகுதா அந்த பக்கம் போகுதான்னு தெரியாது, அப்புறம் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் வருதுங்க, நல்லாவே இருக்குது. அது வின்டர் வேறங்களா, தண்ணியும் ஊற்றுறோம், பட் அது என்ன ஆகிடுதுன்னா ஒவ்வொரு லீஃப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. சரி அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செம்பருத்தி பிளான்ட்டில் மட்டும் அப்படி இருந்துச்சுங்க. சரி அதை கட் பண்ணிவிட்டு பூ நிறையா இருந்துச்சு. சரி ஈவினிங் வேணால் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். ஆக்சுவலி பாப்பா ஸ்கூல்லேயும் வச்சுட்டு போகக்கூடாதுங்களா, எந்த ஸ்கூல்லையுமே வச்சுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பூ யூனிஃபார்மில். பட் நானும் எங்கே வைக்கிறதுங்க, நானும் பாய் கட் இல்லைங்களா, ஸோ அதனால் வைக்க முடியாது. சரி ஈவினிங்கோ இல்லை ஃபங்க்ஷன் நாளைக்கு இன்னும் 4 days லீவு தான் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியே அந்த ட்ரையான லீவ்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த க்ளீன் பண்ணி விட்டோன்னா மற்றது எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது இல்லைங்களா. இல்லாட்டி ஒரு லீஃப் இருந்தாலுமே அது வந்து இன்னொரு பக்கத்தில் பட்டுட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப டிஸ்டர்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஆகிடும் பிளான்ட்டே, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் அதை மட்டும் பார்த்து ஒரு 5 days ஒன்ஸ் அப்படி கட் பண்ணி விட்டுறதுங்க. அப்புறம் அந்த லீஃப்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு நாங்கள் இப்போது கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சுலாம் பார்க்குறது இல்லை, ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 40 days கூட ஆயிருக்காதுங்க, அப்போ தான் பார்த்தோம். சரி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ பார்க்குறோம். போயிட்டு வர்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 o'clock வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே போகலாம் இங்கே போகலாம், அங்கே எந்த வேலையும் ரூப் இல்லைங்க. மத்தியானம் நல்லா சாப்பிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு மாற்றி மாற்றி சுற்றிட்டே தான் இருந்தோமே தவிர எந்த ஒரு திங்ஸும் வாங்கலை. டைம் என்டையர்லி வேஸ்ட்டு. பாப்பா அதுக்குள்ளே வந்துட்டா, 5:30 ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. சரி வர்றப்போ அந்த கடையில் பாருங்கள் வேஃபர்ஸு, அந்த சீம்பால் கட்டியும் கேக்கு, ஹனி கேக் தான் அங்கே இருந்துச்சு. பட் அவளுக்கு அந்த சாக்லேட் கேக் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே வந்து ஹனி கேக் தான் இருந்துச்சு. சரி பசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க, யாருமே சாப்பிட முடியாது பார்த்துக்கங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பை த வே பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷனுக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் ஈவெண்ட் இருக்குது அடுத்த வாரம். ஸோ இந்த வாரம் இன்னைக்கு ப்ரீவியஸாகவே ஒரு 5 days முன்னாடியே வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி நிமிஷத்தில் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுங்க. அவங்க என்ன பிளான் அப்படின்னா, திவாலி செலிப்ரேஷன் அன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம், மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அந்த ட்ரெஸ்ஸா இந்த ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டு கலர் ட்ரெஸ் இல்லை, யூனிஃபார்ம்லேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய அப்செட் அவங்களுக்கு. அப்புறம் அதுலேயே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸாகவே வச்சுட்டாங்க செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன். ஏன்னா அவங்களுக்கு ஆஃப்டர் தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது அவங்க ஸ்கூலில். ஸோ அதனால் இப்போவே வச்சுட்டாங்க. சரி, என்னென்ன ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே லீவ் விட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே லீவ் விட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் லஞ்சுக்கு நாங்கள் போயிட்டோமா ஃபங்க்ஷனுக்கு, அவங்க பாப்பாவுக்கு கொடுத்து விடலை. அங்கே கேஃப்டீரியாலே அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் தீபாவளி செலிப்ரேஷன் இருந்துச்சு. அப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீரியட் நாங்கள் ஆடிட்டோரியமுக்கு போயிட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மதியம் வந்துட்டோம். எல்லா ஈவெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. பாய். அவங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அவங்களுக்கு கேஃப்டீரியாவில் சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு விரும்பி தான் சாப்பிடுவாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 10 days லாங் லீவுக்கு அவங்க மெஸ்ஸு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் அங்கே தக்காளி சாதம் மட்டும்தான் இருந்துச்சு மத்தியானம், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், அதான் ஹாஸ்டலேட்ஸ்லாம் வீட்டுக்கு போவாங்க இல்லையா தீபாவளி லீவுக்கு, 10 days ஆகிடும்ல. அதனால் டின்னர் யாருமே இருக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வச்சுருப்பாங்க லஞ்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அப்படியே கேக் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2-3 நாளாக கேட்டே இருந்தா சைக்கிளிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போகலை. ஹிந்தி கிளாஸு அது இதுன்னு நிறையா இருந்துச்சுங்களா. அதனால் இதை சாப்பிட்டுட்டு 10 days லீவ் தான், டெய்லி நான் சைக்கிள் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பட்டாசு அந்த ராமாயணம் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் அடுத்து 4 நாள் லீவு, மற்ற ஸ்கூலெல்லாம் 4 நாள் லீவு எல்லாத்துக்குமே. அதுக்கே எப்படி தாங்க போகிறோன்னு தெரியல. இங்கே எங்களுக்கு 10 நாள் லீவு. நாங்கள் சிவகாசியில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆர்டர் அப்படி பண்ணலைங்க. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போயிருந்தாங்க, 10 ஃபேமிலிக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வச்சுட்டோம். நாங்கள் இன்னும் எடுத்து பார்க்கவே இல்லை. அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு அது ஒரு பேச்சு வேற போயிட்டு இருந்துச்சு. சரி எடுத்து பார்க்கலாம், வெயிட் பண்ண. சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டு ஹிந்தி கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. மழை இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக மழையும் இல்லை, எதிர்பாராத நல்லா இருந்துச்சு. ட்ராவலும் நல்லா இருந்துச்சு, மழையும் இல்லை, ட்ரெஸ்லிங் கூட இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக சில்லுன்னு இருந்துச்சு. கேக் சாப்பிடும்போது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கதையை வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மேமும் அவங்க சிஸ்டரும் இன்னைக்கு லஞ்சு கேஃபில் தான் சாப்பிட்டாங்களாமா. 3 பேரும் அவங்க தான் போய் வாங்கிக்கணும். கேஜிக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. பட் இந்த கிரேட் 1ல இருந்து கிரேட் 12 வரைக்கும் அவங்க தான் போய் வாங்கிக்கணுமா. இவங்க போய் வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீ இஸ் வெரி மெச்சூர்டுங்க. ஸோ 3 பேர் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. 5th hour போஸ்ட் லஞ்ச் அவங்க அந்த சிஸ்டர் லேட்டாக வந்திருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஆறிடுச்சாமா. அந்த ராமாயணம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க மேம் சீனாமா, அவங்க அவங்க அதாவது அந்த டீச்சர்ஸ் தேன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெக்சர்ஸு, இந்த இம்பார்ட்டன்ஸு அந்த கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுடைய ஆக்சசரிஸு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸு, அவங்களுடைய கமெண்ட்ஸு, அவங்க வேர்ட்ஸு, அவங்க ஆக்டிவிட்டி, அவங்க பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸு, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இவளுக்கும் அப்படிதாங்க. இவங்க யூகேஜி மிஸ்ஸும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி தான், ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கள் மேம் அந்த மாதிரி
சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது கேட்கும்போது எப்படி இருக்கும்னா, ஓகே ஷி லைக்ஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறது கவனிப்பாங்க கிளாஸில். அது முடிச்சுட்டுங்க சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பின்னாடி தாங்க நான் போவேன். ஆனால் நான் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் நான் போகிறதுக்குள்ளேயே அவங்க 3 ஸ்ட்ரீட் போயிட்டு வந்துட்டு, நீ எனக்காக வந்தியா, நான் தான் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க. சைக்கிள் எல்லாம் போயிட்டு வந்துட்டுங்க. இன்னைக்கு எந்த தூறலுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, தூறல் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 நாள் காஞ்சிட்டு இருந்த துணியும் காஞ்சிருச்சு, இன்னைக்கு காலையில் போட்ட துணியும் காஞ்சிருச்சுங்க. சரி, அதுக்கு முன்னாடி பூவெல்லாம் இருந்துச்சு, நிறைய ரோஸ் விட்டுருந்துச்சு, ஒயிட், ஆரஞ்சு, பிங்க்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு இப்போ துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சுங்க. இனி மடித்து வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் தான் டாஸ்கே இருக்குது, என்ன பண்ணுறது ஏதுன்னு சொல்லிட்டு கிராக்கர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதே மாதிரி எடுத்து பார்க்கணும். அப்புறம் டின்னருக்கு பிளான் பண்ணோம். பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பூவை வாங்கினதுக்கு அப்புறமா. போய் வச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மறு வேலையே பார்க்கணும். ஷி லைக்ஸ், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றுறது இல்லை, வின்டரில் அந்த லீஃப்க்கெல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ட்ரை ஆகாது பிளான்ட்ஸு. வெயிலே இல்லை சுத்தமாக, சைக்ளோன் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெல்ட்டில். அதனால் ரொம்ப பெருசாக வெயிலும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இன்றைக்கி மழையும் இல்லை. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் வாட்டர் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், லீவ்ஸை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்ப் பண்ணுவாங்க பாப்பா, எப்போவுமே எதை சொன்னாலும் கேட்டுக்குவா, எல்லாமே பண்ணுவா. அவ்வளோ நானும் சேர்ந்து தான் 2 பேரும் சேர்ந்து தான் துணியை எடுத்து வச்சோம். இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனே சீக்கிரமாக கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே வெளியே கிளம்பிட்டோம் இல்லைங்களா, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் நான் பண்ணவே இல்லை. சரி, கொஞ்சம் நம்ம எந்த வேலையுமே இல்லை, இன்னும் டின்னர் மட்டும்தான், டின்னரு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு பிளான் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக இன்றைக்கி இந்த டாஸ்க்குமே இல்லை. சரி, போயிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes தாங்க பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.